ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன சமையல்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சை பயிரை வந்து நல்லா வறுத்துட்டு, அது கூட தக்காளி, வெங்காயமும் பூண்டு இடித்து சேர்த்துட்டேன். அது கூட கொஞ்சம் வந்து சீரகம், மஞ்சத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா 10, 15 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மத்து போட்டு தேவையான அளவு கல்லுப்பையும் போட்டு கடைஞ்சி எடுத்துட்டோம்னா சூப்பர் ரெடி ஆகிடும். அதுக்கு வந்து எப்பவுமே சின்ன வெங்காயமும் வரமிளகா போட்டு தாளிச்சுக்கணும். கடைசியில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். எனக்கு ரொம்ப ஒரு நாள் ஆசையாக இருந்துச்சு வாழைப்பூ பொரியல் சாப்பிடணுன்னு. அதான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு, நான் எப்போவுமே கட் பண்ணுற கட்டர் வச்சு இந்த வாழைப்பூ வந்து கட் பண்ணியிருந்தேன். அதனால் ஒரே மாதிரி ஈவனாக பொடி பொடியாக வந்து கட் ஆயிருந்துச்சு. அதை நல்லா வந்துட்டு புழிஞ்சு எடுத்துட்டு பொரியலில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து வதக்கி கொடுக்கணும். நம்ம போடும்போது அதில் தண்ணிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அது எல்லாமே வந்து போகிற அளவுக்கு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு, ஒரு கொஞ்ச நேரம் வந்து வதக்கி விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்திருந்தேன். கடைசி வரைக்கும் கொஞ்சம் தண்ணி இஞ்சிறக்கு லேட் ஆச்சு. அதனால் வந்து நான் கொஞ்சம் தேங்காய் வந்து துருவி போட்டுட்டேன். அந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு டக்குன்னு வந்து தண்ணி இஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆகிடும். எப்போவுமே கூட்டு பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து பொரியல் பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் லஞ்ச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.